ನಂಗನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ஷேர் ಮಾಡಿವಿ ಎಂದು மனசு தும்பி கேட்டுந்தியோ. நாக்கு பெட்டா டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களோடு இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாக்கு பெட்டா ஃபவுண்டேஷன் எடுத்துள்ள ஒரு பெருமுயற்சியின் காரணமாக இந்தியா லேர்ன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் ஃபவுண்டர் மற்றும் இந்தியன் கோல் மினிஸ்ட்ரி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி என்று பல துறைகளில் சாதனை படைத்து பல வெற்றிகரமான தேர்வுகளை, ஒன்றல்ல இரண்டல்ல பல வெற்றிகரமான தேர்வுகளை பயிற்சி எடுத்து இன்று ஃபவுண்டராக நமது தென்னக மக்களும் அரசு பணியில் அமரலாம், ஐஏஎஸ் ஆகலாம், உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்யலாம் என்பதனை உங்களுக்கு வழிகாட்ட வந்துள்ளார் அமன்குமார் தூபே. இவர் குமரகுரு காலேஜில் ப்ரொஃபஸராக உள்ளார். அதே சமயம் இந்தியா லேர்ன்ஸ் ஐஏஎஸ் என்ற அகாடமியில் ஃபவுண்டராகவும் உள்ளார். வெல்கம் சார். வணக்கம். வெல்கம் டு நாக்கு பெட்டா டிவி. வணக்கம். நாக்கு பெட்டா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனாக ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எந்த ஒரு வீட்டில் எடுத்தாலும் சின்ன குழந்தைகள் இருந்து ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு கனவு ஐஏஎஸ். ஆனால் பலருக்கு ஐஏஎஸ் எப்படி படிக்கணும், எங்கே போய் எக்ஸாம் எழுதணும், எனக்கு 12th படிக்கணும்னா ஒரு நல்ல ஸ்கூலில் போய் சேரணும், காலேஜ் படிக்கணும்னா ஒரு காலேஜ் போகணும்னு தெரியும். ஹவ் எ காமன் மேன் கேன் பிகம் ஐஏஎஸ்? நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டாப் பீப்புளில், எலிட் பீப்புளில் பார்த்தீங்கன்னா பியூரோக்ராட்ஸ் வருவாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. அவங்க ஏன் எலிட் அப்படின்னா அவங்க கையில் இருக்கிற பவர் கிடையாதுங்க. அவங்க சமுதாயத்தில், சொசைட்டியில் எந்த அளவுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால தான் தே ஆர் எலிட் அண்ட் பவர்ஃபுல். அதனால தான் இந்தியாவில் பெரும்பாலும் மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களோட ட்ரீம் என்னன்னா, என்னோட குழந்தை ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இல்லைன்னா ஒரு ஐபிஎஸ் ஆகணும். இந்த எக்ஸாமுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூல் கல்வி. அதாவது நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறீங்களா, ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்களாங்கிறது முக்கியம் கிடையாது. படிக்கிற இடத்துல முதல்ல ஸ்கூலிங் நீங்கள் நல்லா படிக்கணும். பேசிக் நாலேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் நாலேஜ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது எல்லாமே இருக்கணுங்க. இதுதான் இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் கல்லூரியில் இருக்கும்போது, அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் உங்களோட சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கணும். இந்த சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டைரக்டட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு சர்டன் ப்ரொஃபஷனலாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் ஒரு அழகா ஒரு 2-2.5 வருஷத்துல நீங்க படிச்சு பாஸ் பண்ணணும். நன்றி சார். சார், இப்போ படிப்படியாக ஒவ்வொரு கேள்வியாக போகலாங்க. சரி. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஐடி, ஜேஇ இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதில் 1%, 2% பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு சார். இப்போ ஐஐடி, ஜேஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா பல மாணவர்களுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்ஸ் இருக்காங்கிறது தெரியல. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாணவர் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வேர் யூ ஷுட் ஸ்டார்ட் சார்? வெதர் இந்த பணக்காரர்கள், பெரும் வசதி படைத்தவர்கள் மட்டுமே இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து 6வது 7வது இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் துவங்கலாமா? எந்த விச் இஸ் த ஏஜ் ஆர் விச் இஸ் த ஸ்டாண்டர்ட் டு பிகம் ஏ ஐஏஎஸ்? இது ஒரு ரொம்ப பெரிய மித்துங்க. ஆக்சுவலா யூபிஎஸ்சியை நம்ம ஆக்சுவலா சிவில் சர்வீஸ் எக்ஸாமை மதர் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லுவோம். பட் இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஆக்சுவலா காலேஜ் படிக்கிறப்போ காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் இஸ் தி ஐடியல் கரெக்ட் டைம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் காலேஜில் படிக்கிறப்போ பேரலாவே நீங்க நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் என்சிஆர்டிஸ் இதெல்லாம் கவர் பண்ணீங்கன்னா உங்களால அழகா காலேஜ் முடிக்கிறப்போ மற்றவங்க எல்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க, நீங்க ஐஏஎஸ் ஆகிடுவீங்க, இல்லை ஐபிஎஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுல இன்னொன்று நிறைய எக்ஸாம்ஸ்ல சொல்லுவாங்க, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், இதோட சக்சஸ் ரேட் 0.2% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க ஃபால்ஸுங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, ஆனுவலா ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரிலிம்ஸ்க்கு. 10 லட்சம் பேர்ல 5 லட்சம் பேர் மட்டும்தான் போய் எக்ஸாமை எழுதுவாங்க. அந்த 5 லட்சம் பேர்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் பாத்தீங்கன்னா காலையில நடக்கிற ஒரு பேப்பர் 1 மட்டும் எழுதி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் லெவல்ல எழுதுறது பாத்தீங்கன்னா முழுசா 2.5 லட்சம் மக்கள் மட்டும்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2.5 லட்சம் மக்கள் எத்தனை பேர் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுறாங்க? அந்த சதவீதம், அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆனுவலா இந்தியாவில் ஒரு 50,000-60,000 பேர் மட்டும்தான்.
ஸோ உருப்படியா சிவில் சர்வீசஸ்க்கு கரெக்டான புக்ஸ் கரெக்டான முறையில படிக்கிறவங்க வெறும் 50-60,000 பேர் மட்டும்தான். இந்த 60,000 பேர்த்துல இருந்து ஒரு ஒரு 15,000 பேர் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, டிபெண்டிங் ஆன் த சீட் வேகன்சி. 15,000 பேர்த்துல இருந்து ஒரு ரஃபா ஒரு 3,000-4,000 பேர் வந்து வருஷத்துக்கு இன்டர்வியூ போவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2.5 லட்சம் பேர் எழுதி 15,000 பேர் மெயின்ஸ் போவாங்க. அந்த 15,000 பேர்த்துல இருந்து ரஃபா 1:3 ரேஷியோல இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. 1000 பதவிகள் இருக்குன்னா 3,000 பேர்த்த இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த 3,000 பேர்த்துல இருந்து ஒரு 1000-1100 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனலா. இந்த 1100 பேர்ல இருந்து டாப் 100 இல்ல 150க்கு வந்து ஐஏஎஸ், அடுத்ததுக்கு ஐபிஎஸ் இல்ல ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம், அதுவே தவறு. முதல்ல இந்த எக்ஸாமோட கரெக்ட் பேர் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா ஐஏஎஸ் வந்து ஒன் ஆஃப் த போஸ்ட்டுங்க. இந்த எக்ஸாம் எழுதி நீங்க வாங்கக்கூடிய ஒரு பதவி தான் ஐஏஎஸ். அது போக 23 பதவி இதுல இருக்கு. ஐஏஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் இருக்கு, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ் இருக்கு, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இருக்கு, இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் இருக்கு, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்டர் சர்வீஸ் இருக்கு. இந்த எக்ஸாம் எழுதி நீங்க ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவியோட ஹெட் குவார்டர்ஸ்ல கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட 23 சர்வீசஸ் இருக்குங்க. 23 சர்வீசஸ், 23 வகையான வேலை வாங்குறதுக்கு இது ஒரே ஒரு எக்ஸாம். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நம்ம மதர் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் சொல்றோம் சார். அப்போ இதுக்கப்புறம் ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் நான் சொல்றேன் சார். சார் இப்போ இந்தியன் சிவில் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு மித்து இருக்கு சார். இதை பர்டிகுலரா 2 டைம்ஸ் தான் எழுத முடியும், 3 டைம்ஸ் தான் எழுத முடியும். ஒரு பர்டிகுலர் கேட்டகரி, இப்போ ரிசர்வேஷன் பேஸ்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் இது 2 முறைக்கு மேல எழுத முடியாது. இது ஒரு மித்து இருக்கு சார். அது இதுல பாத்தீங்கன்னா அரசாங்கம் சில சட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மக்களை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக சில நார்ம்ஸ் இருக்குங்க. இந்த நார்ம்ஸ் படியா முதல்ல நீங்க ஒரு ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 32 வயசு வரைக்கும் 6 அட்டெம்ப்ட் எழுதலாங்க. இதே நீங்க ஓபிசி அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, ஓபிசி இல்ல பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் நம்ம சொல்லுவாங்க, இது வந்து நம்ம 32 வயசு வரைக்கும் 9 அட்டெம்ப்ட் எழுதலாம். இதே நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட். ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 21. 21 வயசுக்கு மேல நீங்க எப்போ வேணா எழுதலாம். 32 இல்ல 35 வயசு வரைக்கும் எழுதலாம். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் டிபெண்ட்ஸ் பியூர்லி ஆன் யோர் கம்யூனிட்டிங்க. இன்னொன்னு நீங்க இப்போ பழைய கேள்வியில கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து 12 மணி நேரம் படித்தேன், 14 மணி நேரம் படித்தேன், தூங்காம படித்தேன், சாப்பிடாம படிச்சேன்னு. அதெல்லாம் மித்துங்க. அதெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக படிக்கணும். சிஸ்டமேட்டிக்காக ஒரு 8 to 10 hours ப்ரிப்பரேஷன் வேணும். அதாவது சிலபஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 9 சப்ஜெக்ட் இருக்கு. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்வாயன்மெண்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எஸ்ஏ, இதெல்லாம் சொல்லி 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஆவரேஜா நீங்க மினிமம் பர் சப்ஜெக்டை வந்து ஒரு 500 to 600 hours படிக்கணும். இதுல என்சிஆர்டிஸ் முடிக்கணும், அட்வான்ஸ் டெக்ஸ்ட் புக் படிக்கணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்சர் எழுதி பழகணும். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 to 1.5 வருஷம் ஆகும். ஸோ நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம்னா இந்த சிலபஸ் முடிக்கிறதுக்கே 15 months ஆகும்னு சொல்றோம். நார்மலா நீங்க போனீங்க கோச்சிங் போனீங்கன்னா 6 months இல்ல 9 monthsல சிலபஸ் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்க தெளிவா இருக்கோம். சிலபஸை நல்லா முடிக்கணும், கவர் பண்ணணும்னா மினிமம் 15 months. அந்த சிலபஸை நீங்க ரிவைஸ் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு 4-5 மாசம். ஸோ குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆகும் இந்த சிலபஸ் முடிச்சு நல்லா ரிவைஸ் பண்ணி ரெடி ஆகுறதுக்கு. ஆவரேஜா ஒரு 8 to 10 hours ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்க கொடுத்தா போதும். 15 மணி நேரம் படிக்க முடிஞ்சா நல்லது, அதுல தப்பு இல்லை. பட் கண்டிப்பா தூக்கம் வேணும், ஒரு 7-8 மணி நேரம் தூக்கம் வேணும். தூக்கம் இல்லைன்னா படிச்சது ரீட்டைன் ஆகுது. சரிங்க சார். சரி, இப்போ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு பள்ளிகளையும் பாத்தீங்கன்னா கிரீமி லேயர்ஸ் இருப்பாங்க சார். ஆமா, இந்த டாப்பர்ஸால மட்டும்தான் ஐஏஎஸ் ஆக முடியுமா, இல்ல ஒரு மீடியாக்கர் ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுமே ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் காலேஜ், ஏன்னா ஒரு காலேஜ் லெவல் போகும்போது ஒரு மினிமம் மெச்சூரிட்டி வந்துடும் சார். ஸோ யூ வில் பி ரெடி டு. இது ஒரு மிகப்பெரிய மித்துங்க ஆக்சுவலா. இப்போ நானே பாத்தீங்கன்னா 10th 88.8%, 12th 89%, இன்ஜினியரிங்ல 81%, எம்பிஏல 75%. ஐ எம் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஐ எம் நாட் அ டாப்பர். பட் ஐ வாஸ் ஏபிள் டு கோ டு த இன்டர்வியூ. என்னால வந்து இன்டர்வியூ போக முடிஞ்சது, பல எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடிஞ்சது. அதனால இது ரொம்ப பெரிய மித்து. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் வந்து கரஸ்ல டிகிரி முடிச்சவங்க கூட இன்னைக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இருக்காங்க. தமிழ் மீடியம்ல இருந்து படிச்சு கூட டாப் 100 ரேங்க்ஸ்ல வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும், தமிழ் மீடியம் தான் படிக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க படிச்சதை நல்லா படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். நீங்க ஸ்கூல் லெவல்ல, காலேஜ்ல இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜா படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை. இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ்னால யூ பிகம் சோ அவேர். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும்.
இந்த விஷயங்கள் தெரியறதுனால உங்களுக்கு பல வகையான வேலை வாய்ப்புகள் வரும். உதாரணத்துக்கு நான் ஐஏஎஸ்க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் கோல் இந்தியா லிமிடெட்ல பர்ச்சேஸ் ஆஃபீஸருக்கு வேகன்சி வந்துச்சு. அந்த எக்ஸாம் சும்மா போய் எழுதினேன். சும்மா போய் எழுதி நான் பாஸ் பண்ணேன். ஆக்சுவலா அது ஒரு குரூப் ஏ கெஸ்டட் போஸ்ட். பட் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணனால என்னால அதை கிராக் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நான் மறுபடியும் சொல்லுவேன், யூபிஎஸ்சி இஸ் த மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ். ஒரு தாய் வந்து எப்படி உங்களை வந்து ரெடி பண்றாங்களோ வாழ்க்கைக்கு, யூபிஎஸ்சி வந்து அதே மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி விடும். இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பிகம் ஈஸியர் ஃபார் யூ. ஓகே சார். இந்த கூரைய வானத்துக்கு மேல போட்டா கடைசியில ஓட்டுக்கு மேல அவ்வளவுதான். சரி சரி. இப்போ அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய சைக்கலாஜிக்கலா ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா சார், ஒரு சிபிஎஸ்சியில படிச்ச மாணவரோ இல்ல ஒரு ஐசிஎஸ்சி சிலபஸ்ல படிச்ச மாணவரோ இவர்களால வந்து இதுல ஈஸியா கெட் த்ரூ பண்ண முடியும். ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிச்ச மாணவருக்கும் ஒரு தமிழ் மீடியம்ல படிக்கிற மாணவருக்கும் ஐஏஎஸ்ங்கிறது ஒரு கனவா மட்டுமே இருக்குங்கிற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆயிருக்கு. நான் பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ல தான் படிச்சேன் 10th வரைக்கும். 11th 12th ஸ்டேட் போர்ட்ல தான் படிச்சேன். சரிங்களா? ஸோ ஐ டிட் நாட் ஃபீல் எனி ப்ராப்ளம். இதுல ஒரே ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா, ஜெனரலா சிபிஎஸ்சியில படிக்கும்போது நீங்க என்சிஆர்டி சிலபஸ் புக்ஸ் படிப்பீங்க. என்சிஆர்டி படிக்கிறப்போ ஆக்சுவலா யூபிஎஸ்சிக்கு என்சிஆர்டி படிக்கணும். பட் அதே யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்கும் நீங்க படிக்கணும். ரெண்டுமே படிச்சா மட்டும்தான் உங்களால யூபிஎஸ்சி பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து சிபிஎஸ்சியில படிச்சிருக்கணும், இல்ல வந்து ஐசிஎஸ்சியில படிச்சிருக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க எந்த இடத்துல எடுத்தாலும் கான்செப்ட் சேர்ந்து அதே சோழ சாம்ராஜ்யம் இங்கதான், அதே சோழ சாம்ராஜ்யமும் அங்கதான், அதே ஆட்டம். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டெஃபினேஷனுங்க. இது என்னன்னா, நீங்க படிச்சதை உருப்படியா படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கிராக். நீங்க எந்த மீடியம்ல இருந்து வரீங்க, என்ன லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் இருக்கு, என்ன ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு, நன் ஆஃப் தீஸ் மேட்டர்ஸ். என்ன முக்கியம்னா, நீங்க உங்களால எந்த அளவுக்கு பொறுமையா உட்காந்து படிக்க முடியும் 1.5 வருஷம். சார், இப்போ நீங்களே சொன்னீங்க நீங்க எந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை நீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காமனா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல லட்சங்கள் கட்டணும் ஒரு சூழ்நிலையில இருந்துக்காங்க சார் மக்கள். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இத்தனை லட்சங்கள் கட்டணும் போது ஒரு ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சார் டெல்லி போகணும், சென்னை போகணும், அந்த மாதிரி பெருநகரங்கள்ல மட்டும்தான் ஐஏஎஸ் ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கான பேசிக் கோச்சிங் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ ஒரு மாணவர் சராசரியா ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னா அவரோட கல்வி செலவு, அவர் வந்து தங்கி படிக்கிற செலவு குறைந்தபட்சம் இவ்வளவு ஆகும் அப்படிங்கிற ஒரு தொகையை சொல்ல முடியுமா சார்? இப்போ நீங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் சார்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை போகணும், இல்லைன்னா டெல்லி போகணும். சென்னை டெல்லியில போய் நீங்க நல்ல கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனோட ஃபீஸ் மட்டும் மினிமம் 1.5 லட்சம் ரூபாய்ங்க. பிளஸ் நீங்க மினிமம் 15 மாசம் அங்க இருப்பீங்க. நீங்க தங்குறது, சாப்பிட்றது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணாலும் 1.5 to 2 லட்சம் ரூபாய் தங்குறதுக்கு மட்டும். அது போக 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் பிளஸ் புக்ஸ், நியூஸ் பேப்பர், அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களோட மினிமம் செலவு 3 லட்சம் சென்னைக்கு. இதே நீங்க டெல்லி எல்லாம் போறீங்கன்னா 4.5 5 lakh rupees வரைக்கும் ஆயிருங்க. 1.5 to 2 வருஷம் கரெக்டா படிக்கணும், சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னா. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் நாங்க வந்து இந்தியா லேர்ன்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல எங்க கிட்ட செட் ஃபீஸ்ங்கிறது ஒன்று கான்செப்டே கிடையாது. எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் முதல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுவாங்க. அவங்க டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஃபீஸே. ஸோ எங்க கிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மற்ற இடத்துல ஜென்ரலா புக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், மேகசின்ஸ் எல்லாம் நீங்க வாங்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே நாங்க முழுக்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். ஸோ எங்களோட பர்பஸ் என்னன்னா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷலி கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஊட்டி சார்ந்த மக்கள் வந்து இன்னொரு பிரச்சனை இதுல பெருசா என்னன்னா, நம்ம மக்களுக்கு வந்து கிளைமேட் பிடிச்சிரும். ஊட்டி, கோயம்புத்தூர் கிளைமேட்டு ஒரு யூனிக்கான கிளைமேட்டு. இந்த கிளைமேட்ல இருந்து நம்ம வந்து சென்னை போனாங்கன்னா சாப்பாடு செட் ஆகாது, தண்ணி செட் ஆகாது, கிளைமேட் செட் ஆகாது. டெல்லி போனாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹாட், எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கே ஒரு 6-7 மாசம் ஆயிரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாதி சிலபஸ் நடத்தி முடிச்சிருப்பான். ஸோ நான் கிளைமேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதா இல்லை என் படிக்கிறதுல நான் ஃபோக்கஸ் பண்றதாங்கிறது, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் அண்ட் ஊட்டியில ஆரம்பிச்சிருக்கோம். இதோட பர்பஸ் வந்து மக்கள் வீட்டில் இருந்து வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு நீட்டா வந்து ஒரு 8 to 10 hours ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்க அங்க 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எங்க அகாடமியில சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறும் 50,000 ரூபாய்க்கு படிச்சுட்டு இருக்காங்க லைஃப் டைம். அதாவது நீங்க ஒரு வருஷம் சிலபஸ் முடிக்கிறீங்க, 1.5 வருஷம் சிலபஸ் முடிக்கிறீங்க, அவ்வளவுதான் படிக்கணுமா? இல்ல, நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்கும் அந்த கிளாஸ் உங்களுக்கு நீங்க வந்துக்கலாம், படிச்சுக்கலாம், லைப்ரரி இருக்கு, புக்ஸ் எடுத்துக்கலாம், இது எல்லாமே பண்ணிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு மாணவன் உண்மையிலே ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சா பணம் வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்காது. பணம் இல்லாதவங்க கூட சாதிக்கலாம். சரிங்க சார். சார், இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா
பர்டிகுலர்லி பீகார் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இருந்து நிறைய ஐஏஎஸ் உருவாகிறாங்க சார். என்ன காரணத்தினால பீகார்ல இருந்து நிறைய ஐஏஎஸ் இது உருவாங்க? நீங்க சரியா கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு கவுண்டர் எக்ஸாம்பிள் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ஏன் இவ்வளவு ஐடி இன்ஜினியர்ஸ் வராங்க? நீங்க பெங்களூர் போங்க, சென்னை போங்க, 99% ஐடி இன்ஜினியர்ஸ். நீங்க இஸ்ரோட சயின்டிஸ்ட் எடுத்து பாருங்க, அதுல வந்து ஒரு 80 to 90% பீப்புள் ஃப்ரம் கேரளா இருப்பாங்க. ஐடி சாஃப்ட்வேர்ல நம்ம மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, தமிழ்நாட்டுல நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும்போது நேச்சுரலா படிச்சு பிளேஸ் ஆக போவாங்க. பட் பீகார் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கலாம், நீங்க விரலூட்டுங்களாம். முழு ஸ்டேட்லயே வந்து ஒரு 10 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும், 10 to 11 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும். ரெண்டாவது, நீங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர்ல ஊட்டி போறீங்கன்னா நீங்க அந்த போற வழியில பல தொழிற்சாலைகள் பார்க்கலாம், இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். பட் பீகார் அந்த மாதிரி ஸ்டேட்ல அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன்னும் நடக்கல. அப்போ அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு மரியாதை இருக்கிற வாழ்க்கை வாழணும்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க படிச்சு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும். நீங்க கவர்மெண்ட்ல கிளர்க் ஆனாலும் சரி, ஐஏஎஸ் ஆனாலும் சரி. இன்ஃபேக்ட் சில ஊர்கள்ல வீட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க. ஸோ ரீசன் என்னன்னா, அங்க அந்த அளவுக்கு பிரைவேட் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. இது நமக்கு ஒரு நெகட்டிவா இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐஏஎஸ் பொட்டன்ஷியல் இருக்கும், பட் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் முடிப்பாங்க, ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சார் ஐடி கம்பெனி மட்டுமே இல்லை சார், சாரி டு இன்டரப்ட், நிறைய ரேபிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ. இன்னைக்கு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஐபோன் வாங்கணுங்கிறதுக்காக போய் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க. நான் பைக் வாங்கணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க. இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது பல இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு ஒரு ஏணி கொடுத்துருக்காங்க ஏறுறதுக்கு, நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஏணியை எரிக்கிறீங்க, எனக்கு சூடு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ கல்வி படிக்கிற வயசுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏணி மாதிரி. இந்த டைம்ல நீங்க கரெக்டா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. அதை விட்டு போட்டுட்டு நீங்க வந்து நான் பணம் சம்பாதிக்க போறேன், நான் வந்து ஐஃபோன் ஸ்விக்கி ஓட்ட போறேன், ஐபோன் வாங்க போறேன், பைக் வாங்க போறேங்கிறதுக்காக ஸ்விக்கி ரேபிடோ தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்விக்கி ரேபிடோ வேலை செய்யறவங்க அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா கடவுள் உங்களை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு படிங்க, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த படிக்கிற வயசுல படிச்சிடணும். ஏன்னா 32 ஆச்சுன்னா அதுக்கு மேல உங்களால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நேர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்விக்கி ரேபிடோ ஓட்டினா கூட பரவாயில்ல, மீன்வைல் அங்கே வேற சாய்ஸ் எதுவுமே வைக்காம உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனை எய்தர் டு பிகம் ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் வைக்கும்போது ஈவன் தே குட் ஷைன். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்விக்கில ஒர்க் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணான். தட்ஸ் கிரேட் சார். சார் இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சார், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி சார், இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கரெக்ட், இது இது இரண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன சார்? அதாவது முதல்ல நீங்க இது புரிஞ்சுக்கணும், டிஎன்பிஎஸ்சி யாருக்கு, யூபிஎஸ்சி யாருக்கு. டிஎன்பிஎஸ்சிங்கிறது நான் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்க விருப்பப்படுறேன். நான் தமிழ்நாடு விட்டு வெளியே போகணும்னு எனக்கு பெரிய ஆசை இல்லை, நான் குடும்பத்தோட இங்கே தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை எனக்கு நாடு ஃபுல்லாக சுற்றுறது பிடிக்கும், நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும், நிறைய ஊர் சுற்றி பார்க்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு யூபிஎஸ்சி நல்லது. இப்போ ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா சார்? அவசியமே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மித்து. ஹிந்தி தெரிஞ்சிருந்தா தான் வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பாஸ் பண்ண முடியும்னு. 0 knowledge ஆஃப் ஹிந்தி இஸ் ரெக்வயர்டுங்க. நான் வந்து ஃபுல்லா கோயம்புத்தூர்ல தான் படித்தேன், தமிழ் ஹிந்தி ரெண்டுமே படித்தேன். நீங்க வந்து இன்ஃபேக்ட் முழு யூபிஎஸ்சி எக்ஸாமை தமிழ்லயே எழுதலாம். ப்ரிலிம்ஸ்ல மட்டும் வந்து உங்களுக்கு பைலிங்குவல் பேப்பர் இருக்கும், சரிங்களா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ்ல நீங்க முழுக்க முழுக்க தமிழ்ல எழுதலாம். இன்டர்வியூ கூட தமிழ் மீடியம்ல நீங்க நடத்திக்கலாம். நீங்க அஃபீஷியலா யூபிஎஸ்சிக்கு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மூட நம்பிக்கை, தட் கண்டிப்பா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மீடியம்ல எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேஜர் டிஃபரன்ஸ் என்ன யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி. உதாரணத்துக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சியில குரூப் 1 பாஸ் பண்ணீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டருங்கிற பதவி உங்களுக்கு கிடைக்கும். யூபிஎஸ்சியில நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா ஐஏஎஸ்ங்கிற டேக் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மூலியமா டெப்யூட்டி கலெக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா டெப்யூட்டி கலெக்டர்ல இருந்து கலெக்டர், அதாவது ஐஏஎஸ் ஆகுறதுக்கு 15 வருஷம் ஆகும். அதாவது ஒரு ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஐஏஎஸ் அப்படிங்கிற பட்டம் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பவர்ஸ் இருக்கும், சேலரிஸ் இருக்கும். ஆனா டிஎன்பிஎஸ்சி முடிச்சு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ் பட்டம் வரும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில டிஎஸ்பி வருவாங்க, டிஎஸ்பி ஆவாங்க, யூபிஎஸ்சியில ஐபிஎஸ் ஆவாங்க. ஸோ டிஎஸ்பி டு அந்த ஐபிஎஸ் டேக் வாங்குறதுக்கு 15 வருஷம் ஆகும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல
உங்களால யூபிஎஸ்சி சிலபஸ் அதிகமா இருக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு ஒரு 1-2 இயர்ஸ் சர்வ் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி நீங்க யூபிஎஸ்சி கிராக் பண்ணிடலாம். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சார், ஒரு 3 மாசம் ஒரு பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க. பேங்கிங் எக்ஸாம்ல இதை குட் பாஸ் ஆர் ஃபெயில் அது செகண்டரி. அந்த 3 மாசம் முடிச்ச உடனே தொடர்ந்து அந்த பேங்கிங்கே கண்டினியூ பண்ணாம அதை விட கொஞ்சம் லீனியண்டா இருக்கிற எக்ஸாம்ஸ் எதுன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கான முயற்சி பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு எக்ஸாம்ஸா மாறி மாறி போறதுனால வெதர் தே கெயின் நாலேஜ் ஆர் இது எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்பிளேட் ஆகி எதுவுமே இந்த ஜேக் ஆஃப் ஆல் இஸ் மஸ்ட் ஆஃப் நன்னுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து என் மனசுல இருக்கிற ஒரு கோர் பாயிண்ட்டுங்க. என்னோட ஒரு 30-40 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இதுல சக்சஸ்ஃபுல் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த சக்சஸ்ஃபுல் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெயின் எக்ஸாம் ஒரு பேக்கப் ஆப்ஷன். உதாரணத்துக்கு நான் யூபிஎஸ்சியே என்னோட கோர் மெயின் கோலா வச்சிருந்தேன், டீச்சிங்கை செகண்ட் ஆப்ஷனா நான் வச்சிருந்தேன். இவ்வளவுதான் நான் தெளிவா இருந்தேன். இது 2 தவிர நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தெளிவு இருந்துச்சு. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு மே ஜூன்ல வந்து ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி நடக்கும். அப்போ யூபிஎஸ்சிக்கு வந்து பிப்ரவரிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. 3 மாசம் படிச்சு யூபிஎஸ்சி எழுதுவாங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி வரும். ஒரு 3 மாசம் டிஎன்பிஎஸ்சி படிப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 மாசம் பேங்கிங் படிப்பாங்க. இது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா எந்த ஒரு எக்ஸாமோட டீப் நாலேஜும் வராது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு கோர் கோல் வச்சுக்கோங்க, ஒரு பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி கோர் கோலா வச்சு டிஎன்பிஎஸ்சி பேக்கப்பா வைக்கலாம், இல்ல யூபிஎஸ்சி கோர் கோலா வச்சு டீச்சிங்கை பேக்கப்பா வைக்கலாம், இல்ல யூபிஎஸ்சி கோர் கோலா வச்சு பேங்கிங்கை பேக்கப்பா வைக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா உங்க ப்ரிப்பரேஷன் ஃபோக்கஸ்டா இருக்கும். அதாவது நான் ஊட்டியில இருந்து கோயம்புத்தூர் போகணுங்கிற எனக்கு தெளிவு இருந்துச்சுன்னா நான் ஒன்னா கோத்தகிரி வழியா வருவேன், இல்லைன்னா குன்னூர் வழியா வருவேன். நான் ஊட்டில இருந்து போறேன், கொஞ்ச நேரம் கோயம்புத்தூர்ல இருப்பேன், அப்புறம் நான் ஈரோடு போவேன், அப்புறம் சேலம் போவேன்னா நான் எங்க போக வேண்டியது இருக்குன்னு நான் தொலைஞ்சுதான் போவேன். கண்டிப்பா கிளாரிட்டி இருக்கணும். கிளாரிட்டி இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணல ஒரு வருஷம். இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து அதே எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஊட்டி போகணும்னு ஆசைப்படுறேன். நான் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டேன். அங்க வந்து போலீஸ் ஏதோ ஒரு காரணத்தினால பேரிகேடிங் போட்டிருக்காங்க. நான் ரிட்டர்ன் வந்துடுறேன். பட் கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போன தூரத்துல ரோடு எப்படி இருக்கு, டிராஃபிக் எப்படி இருக்கு, குழி எங்க இருக்கு ரோட்லன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அந்த ஐடியா வந்துடும். ஸோ நீங்க கன்சிஸ்டன்டா ஒரே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாமோட மைனஸஸ் பிளஸ் எப்படி இருக்கு, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எங்க டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வருங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஒரே ஒரு ஆப்ஷனை நோக்கி நீங்க போகணும். பீகார் பீப்புள் மாதிரி சார், சாய்ஸஸ் எதுவுமே இல்லை, தெளிவா என்னோட டெஸ்டினேஷன். சார் இப்போ ரேண்டமா எல்லா பீப்புளுக்கும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், ஒன்ஸ் ஆஃப்டர் கொரோனா இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்துருச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் அந்த பர்டிகுலர் எந்த ஒரு நிறுவனத்தை மென்ஷன் பண்ண வரும்ல, நீங்கள் ஒரு யூடியூபோ ஒரு காமனாக இன்டர்நெட்டுக்குள்ளே போனாலே 1க்கு 100 அகாடமிஸ் வருது சார். ஆன்லைனில் டீச் பண்ணுறோம். நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா ஒரு ஃபீஸ் ஆகுது, ஆன்லைனில் வந்து வி கெட் பாதிக்கு பாதி கொடுத்தா போதும் அப்படிங்கிற பேரில் ஆன்லைனில் யாரோ ஒருத்தர் டீச் பண்ணுறாரு. நிறைய மக்கள் வந்து ஆன்லைன் பார்த்து படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஆன்லைன் ப்ரிப்பரேஷன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப் பேஸ்டு ப்ரிப்பரேஷன். 1 by 1 பார்த்துடலாம். சரி. இப்போ யூடியூப் பேஸ்டு ப்ரிப்பரேஷன்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, சொல்லி கொடுக்குறவங்க யார், அவங்களுக்கு சப்ஜெக்ட் அனுபவம் இருக்கா, அவங்க கிட்ட வந்து அந்த எக்ஸாம் எழுதின அனுபவம் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி சொல்லி கொடுக்குறவங்க வந்து வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ், இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரால வந்து யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்க முடியாது. அவங்க ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராகவும் இருக்கணும், பிளஸ் அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு அதோட பேட்டர்னு அதோட கஷ்டம் எல்லாம் தெரியும். ஸோ யூடியூப் இந்த மாதிரி சேனல்ஸ்ல யாரு சொல்லி கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசம் படிச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம்னு நான் சொல்றேன். உங்களுக்கே அந்த விஷயம் சரியா தெரியல, நீங்க எப்படி மற்றவங்களை மிஸ்கைட் பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி ட்ராப்ல, யூடியூப் ட்ராப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விழுகக்கூடாது. ஏன்னா ப்ராப்பரா நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் மேபி ஒரு 1% இருப்பாங்க. ரிமைனிங் 70% வந்து உங்களுக்கு ரீல்ஸ் வியூஸ் மேக்சிமைசேஷனுக்காக மட்டும்தான் பண்றாங்க. ரெண்டாவது சப்ஜெக்டோட இன்டெப்த் நாலேஜ் வேணும் சார். அதாவது அந்த 10,000 hour ரூல்னு சொல்லுவாங்க. 10,000 hour ரூல்னா நீங்க ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணணும்னா மினிமம் 10,000 hours அதுக்கு ஒர்க் பண்ணிருக்கணும். இப்போ நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15 years நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சப்ஜெக்டை. அப்போ ஒரு வருஷத்துக்கு 300 நாள்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல 2500 மணி நேரம் நான் சப்ஜெக்ட் மட்டுமே சொல்லித்தரேன். 10 வருஷத்துக்கு 25,000 மணி நேரம் நான் வேலை செஞ்சிருப்பேன். ஸோ அந்த டெப்த் பில்ட் பண்ண நல்ல டீச்சர்ஸோட யூடியூப் சேனல் இருந்தா பாருங்க, இல்லைன்னா ப்ளீஸ் அவாய்ட் யூடியூப். ரெண்டாவது நீங்க கேட்டீங்க ஆன்லைன் கிளாஸஸ்.
ஆன்லைன் கிளாஸஸ் இன்னைக்கு ஒரு வகையில பிளெஸிங், இன்னொரு வகையில அது வந்து ஒரு கர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிளெஸிங்னா என்னன்னு பாருங்க. இப்போ நாங்கெல்லாம் இந்தியாவிலயுமே நாங்க ஆன்லைன் ப்ரொவைட் பண்றோம். இப்போ ஒரு ரிமோட்ல ஒரு மக்கள், இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாமக்கல்ல இருக்காங்க, சேலம்ல இருக்காங்க. அவங்களால டெய்லி கோயம்புத்தூர் வர முடியாது. ஸோ அவங்க ஆன்லைன்ல அட்டன் பண்றாங்க. ஆனா ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் ஒரே இதுதான். உங்க ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி தான் உங்க ஃபீஸ். ஆன்லைனுக்கு ஒரு வாத்தியார், ஆஃப்லைனுக்கு ஒரு வாத்தியார், ஆன்லைனுக்கு ஒரு நோட், ஆஃப்லைனுக்கு ஒரு நோட், அது கிடையாது. ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி டீச்சர், ஸ்டாண்டர்ட் நோட்ஸுங்க. இந்த கான்செப்ட் சிம்பிளா இருக்கணும். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கும்போது ஆன்லைன்ல நடத்தி முடிச்சிருவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் இருந்தா எங்க போறது? அவன் வாட்ஸ்அப்ல டவுட் கேட்டுட்டு இருப்பான். நாங்க வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நாங்க வந்து ஆன்லைன்ல இருக்கும்போது ஸ்டூடெண்டோட மைக் அண்ட் கேமரா அன்மியூட்டடா இருக்கும். அவங்க எப்போ நினைச்சாலும் டீச்சர்ஸ்கிட்ட பேசலாம். அதே டீச்சரை ஸ்டாப் பண்ணி, சார் எனக்கு புரியல, மேடம் எனக்கு புரியல, சொல்லி கொடுங்க அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்லைன்ல படிக்கிறது தப்பு இல்லை. நீங்க கரெக்டான டீச்சர்ஸ், கரெக்டான சோர்சஸ் தேடி படிக்கணும். அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. நிச்சயமா இன்ஸ்டாகிராம்ல 30 செகண்ட் ரீல் இன்னைக்கு இருக்குதுங்க. அந்த ரீல்ல ஆட்டோ ஸ்க்ராலிங்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. 30 செகண்ட்ல நீங்க என்ன படிக்க முடியும்? ஒரு பேஸ் நாலேஜ் தான் வரும் தவிர இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தட் ஹாஃப் நாலேஜ் இஸ் வெரி டேஞ்சரஸ். சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ், இந்த யூடியூப் பேஸ்டாக இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சார், ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிடுறாங்க. தே மேக் ஏ ஸ்கேனர் ஓவர் தேர். யாருக்கு பணம் கொட்டுறோன்னு தெரியாது, அதுக்கப்புறம் யாரை கூப்பிடணும்னு தெரியாது, மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரியாது. ஸோ ஊட்டிக்கும் கோயம்புத்தூருக்கும் ரியலி நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, இந்தியாவிலேருந்து ஐஏஎஸ் மூலியமா நீங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய பிளஸிங்கா நான் இப்போ எடுத்துக்கிறேன். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த since you said that we are a blessing, I was blessed by good teachersங்க. நான் படிக்கும்போது எனக்கு நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க, கரெக்டாக கைட் பண்ணாங்க. நான் எந்த கோச்சிங்குமே போகல. கோயம்புத்தூர்ல உட்காந்து ஒரு லைப்ரரியில உட்காந்து படித்தேன் நான். என்னால் படித்து கோயம்புத்தூர்ல ஒரு நார்மல் ஸ்கூல், நார்மல் காலேஜில் படித்து என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரக்சர்டு மென்டரிங் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம், சார் ஏன் கோச்சிங் இல்லாம படிக்க முடியாதா? கண்டிப்பா கோச்சிங் இல்லாம பழகலாம். ஆனா ஒரு லேர்னிங் டிரைவிங் ஸ்கூல்ல போய் டிரைவிங் கத்துக்கிறதுக்கும் நீங்களே காரு, பைக் எடுத்து ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்களே போய் எடுத்து ஓட்டினீங்கன்னா இடிப்பீங்க, ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து இட் வில் ஹெல்ப் யூ ரெடியூஸ் யுவர் டைம். நீங்க முதல்ல என்ன புக்ஸ் படிக்கணும்னு தேடுவீங்க, என்ன ஸ்ட்ரக்சர், என்ன பேட்டர்ன் தேடுவீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு பேட்டர்ன் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு டீச்சர், ஒரு மென்டர், ஒரு கைடு இருந்தாங்கன்னா மேபி அந்த 3 வருஷம் டைம் ஒரு 2 வருஷம் ஆக்கிடுவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நம்ம இந்தியா லென்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்த உடனே முதல்ல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நாள் ஓரியன்டேஷன். அந்த ஓரியன்டேஷன்ல எக்ஸாம் என்னென்ன ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எக்ஸாம்ல எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு, இதுக்கு என்ன புக்கு படிக்கணும், என்ன நியூஸ் பேப்பர் படிக்கணும், இது மட்டுமே நாங்கள் 8 மணி நேரம் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், புக்ஸ் பாதி நாங்கள் கொடுப்போம். இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கணும், கிளாஸ்ல இருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கணும், ஆன்சர் ரைட்டிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் கிளாஸுக்கு வரும்போது நீங்க பர்சனாலிட்டி எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்கிற அளவுக்கு நாங்க வந்து இது பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனலா வரணும், நீட்டா ஃபார்மலா வரணும், ஷூ போட்டிருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போறீங்க, நீங்க எப்படி ஆனதோன்னு வரக்கூடாது. இந்த அளவுக்கு நாங்க வந்து மென்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ரேண்டமா அங்கேயும் இங்கேயும் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் வித் அ கைட் ஆர் அ மென்டர் வில் ஆல்வேஸ் பி பெட்டர். ரைட் சார். சார் இப்போ நீங்கள் உங்களோட கெரியரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க சார். ஆமாங்க. இதில் சக்ஸஸ் ரேஷியோவை நம்ம கடைசியாக பேசலாங்க. ஃபெயிலியர்ஸை பற்றி பேசுவோம். ஒரு மாணவர் எத்தனை முறை ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமும் என்னால் ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் மாணவர்கிட்ட? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட 5வது அட்டெம்ப்ட்ல, 6வது அட்டெம்ப்ட்ல, இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்டு அவரோட 10th அட்டெம்ப்ட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணாரு, டிஎஸ்பி ஆனார். 10th அட்டெம்ப்ட்ல 10 வருஷமா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு பொறுமை வேணும்னு சொல்லுங்க 10 வருஷமா படிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ், 5வது அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ், ஐஆர்எஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பொறுமை தான் சார். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், பொறுமை. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ டெஃபினெட்லி ஒன் ஆர் அதர் திங் யூ வில் கிராக். நானே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்னால் ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ண முடியல. ஆனால் செகண்ட் அட்டெம்ப்ட்ல ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே ஒரே ஸ்டேஜ்ல என்னால் முடிக்க முடிஞ்சது. இன்டர்வியூல போய் ஒரு 7 மார்க்ல மிஸ் ஆச்சுங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் வித் பேஷன்ஸ் இஸ் த கீங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வேணா பாஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சிலபஸ் ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஸ்கூல்ல ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்கூல்ல படிக்கலன்னா அந்த ஹிஸ்டரி பேசிக், ஜியாகிரபி பேசிக்ஸ், சயின்ஸ் பேசிக்ஸ் இது எல்லாமே நீங்க கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறப்போ நல்ல சிலபஸ் நான் என்ன சொல்லுவேன்னா நல்லா படிங்க.
சிலபஸை முடிக்கணும், புக்கை முடிக்கணுங்கிறதுக்காக படிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு புக்கை 2 தடவை 3 தடவை ஒரே புக்கை எடுத்து படிங்க, 3 தடவை படிங்க. இந்த யூபிஎஸ்சியில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 புக்கு படிப்பாங்க, 5 புத்தகம் படிப்பாங்க. ஏன்னா யாரோ சொல்லியிருப்பாங்க, யூடியூப்ல பார்த்துருப்பாங்க. அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக் எடுங்க, அந்த ஒரு புக்கை 3 தடவை நல்லா படிங்க, கரைச்சு குடிச்சிருங்க, உங்களால எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணுங்க. சரிங்க சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வாட் எ ஸ்டூடெண்ட் மஸ்ட் டூ, வாட் எ பேரண்ட் மஸ்ட் டூ, அண்ட் மூணாவது ஆஸ்பெக்டா வாட் எ சொசைட்டி மஸ்ட் டூ? வெரி குட் கொஸ்டின் சார். ஸோ முதல்ல பேரண்ட்டுங்கிற கேள்விக்கு நான் வரேன். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஜென்ரலா இன்னைக்கு குழந்தைகள் மேல, காலேஜ் படிக்கிற குழந்தைகள் மேல ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் என்னன்னா, வேலைக்கு போகணும். பசங்கன்னா, பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணணும். முதல்ல உங்க குழந்தைகள் மேல இந்த ப்ரெஷர் போடுறத ஸ்டாப் பண்ணணும். கண்டிப்பா குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அப்படி இருந்தா வேலைக்கு போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படி இல்லை, அப்பா அம்மானால இன்னும் 2 வருஷம் கொஞ்சம் இருக்க முடியும், சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா குழந்தைகளை படிக்க விடுங்க. 2வது, அவங்க படிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு அமைதியான என்வாயன்மெண்ட் கொடுக்கறது. இப்போ ஊட்டியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல என்வாயன்மெண்ட்டுங்க. ஊட்டியில ஒரு சின்ன ரூம்ல உட்காந்து பொறுமையா படிச்சா எனக்கு தெரிஞ்ச 90% பீப்புள் யூபிஎஸ்சி கிராக் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சியோட ட்ரைனிங் அகாடமிஸ் இன் முசோரிங்க, லபாஸ்னான்னு சொல்லுவாங்க, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஊட்டி மாதிரி தான் இருக்கும். சரிங்க சார். ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்ஸை எந்த வகையிலுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு 8 to 10 hours அவனை படிக்க விட்டுருணும். படிக்கும்போது இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யுங்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா சிலபஸ் நிறைய இருக்கு படிக்கிறது. நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, தேவை இருந்தால் செய்யுங்க. ஆனால் ஒரு 6 to 8 மணி நேரம் அந்த ஃபோக்கஸ்டு படிக்கிறப்போ படிக்கிறது மட்டும் செய்யுங்க. அந்த டைமுக்கு அப்புறம் நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க. இது வந்து பேரண்ட்ஸுங்க. அடுத்தது சமுதாயத்துக்கு, சொசைட்டில வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்லுங்க, என் பையன் இல்லை என் பொண்ணு ஐஏஎஸ் படிக்கிறான்னா உடனே ஒவ்வொரு தடவை ரிசல்ட் வரப்போ கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, பாஸ் பண்ணிட்டாங்களா, பாஸ் பண்ணிட்டாங்களா. சமுதாயம் முதல்ல இதை நிப்பாட்டணும். அந்த குழந்தை முயற்சி பண்றாங்க, அவங்க பாஸ் பண்றாங்களா இல்லையாங்கிற நியூஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இது நீங்க ஒவ்வொரு தடவை உங்களை கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேல ப்ரெஷர் அதிகமாகும். சொசைட்டி ஷுட் ஸ்டாப் ப்ரெஷரைசிங் த சில்ட்ரன். 2வது, உடனே வேலைக்கு என்ன படிச்சு காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, உங்க பையன் வேலைக்கு போகலையா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் முட்டாள்தனமான கேள்விங்க. பையன் வந்து வெட்டியா இருக்கிறான், வேலைக்கு போகலன்னா அது வேற விஷயம். அவன் பாவம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். இந்த மாதிரி கேள்வி அப்பா அம்மாட்டு கேட்பாங்க, அப்பா அம்மா வந்து வீட்டுல பேசுவாங்க. அது அந்த குழந்தை மேல ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷரா இருக்குங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். இது சமுதாயத்துக்கு. சார், அது கூட பக்கத்து வீட்டு அங்கிளோட பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், இந்த கார் வாங்கிட்டான்னு அடுத்து பேசுவாங்க, அவனுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸை வந்து ஜென்ரலா நம்ம ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் அவாய்ட். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒபாமா வந்து 45-50 வயசுல பிரசிடென்ட் ஆனாரு, ட்ரம்ப் 70 வயசுல பிரசிடென்ட் ஆனாரு. 2 பேரோட பேரண்ட் கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேர் எங்கே போயிருப்பாங்கிறதுக்கு. ஸோ இந்த கம்பேரிசனை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணோம். என் குழந்தை இது பண்றாங்க, உங்க குழந்தை என்ன பண்றாங்க. எவ்ரி சைல்டு இஸ் அ யூனிக் சைல்டு, எவ்ரி சைல்டு இஸ் அ பியூட்டிஃபுல் சைல்டு. ஒவ்வொரு குழந்தைக்குள்ள திறமை இருக்கு. அந்த திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க டீச்சர்ஸ் ஸ்கூலு காலேஜ் அனுப்புறீங்க. அந்த டீச்சர்ஸை நம்புங்க, 90% ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் ஆயிரும். ஸோ நீங்க அகாடமியில ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றீங்க? இந்த ஒரு நபர் சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கும் இந்த ஒரு நபர் டிஎன்பிசி எழுதலாம், இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எப்படி இதுக்கா கண்டுபிடிக்கிறீங்க? இவருக்கு இது சரியா வருங்கிற எப்படி கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சுருப்போம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க ஜென்ரல் நாலேஜ் ஒரு ஐடியா கிடச்சிரும். அது போக ஒரு ரிட்டன் டெஸ்ட் கொடுப்போம், எஸ்ஏ. அதில் அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், இங்கிலீஷா தமிழா எந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அது போக இன்டர்வியூவில் நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்போம். அந்த கொஸ்டினோட அசஸ்மெண்ட்லேயே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் வெதர் த ஸ்டூடெண்ட் இஸ் ஃபிட் ஃபார் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி. ஸ்டூடெண்ட் இஸ் அன்ஃபிட்னு நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸ்டூடெண்ட் இஸ் எதர் ஃபிட் ஃபார் திஸ் ஆர் ஃபிட் ஃபார் திஸ். நீங்கள் ஒன்றா தயிர் சாதம் சாப்பிடலாம், இல்லை உங்கள் உடம்புக்கு பிரியாணி ஒத்துக்கும். அந்த கிளாரிட்டி தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பசியோடு இருக்கணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். சார், ஒரு சூரியவன்ஷி போல, ஒரு முகுல் சௌத்ரி போல நிறைய ஹிடன் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி அச்சீவர்ஸ் டெஃபினட்டா கோயம்புத்தூர்லையும் நீலகிரியிலையும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க சார். இது வரைக்கும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி நிறைய படிச்சிருக்கோம் சார். இப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இத்தனை மணி நேரம் படிக்கிறோம், இவ்வளோ இன்புட்ஸ் எல்லாமே இருக்குது சார். இந்த இன்புட்ஸோட ரிசல்ட்ஸ் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறத தாண்டி சார், ஒரு ஐஏஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், அலவன்சஸ், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த கடமையை பலனை எதிர்பார்க்காதங்கிறத தாண்டி ஐஏஎஸ் ஆனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல சார். கண்டிப்பா நீங்க வந்து பலனை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு மரம் நட்டுறீங்க, தண்ணி ஊத்திட்டு இருக்கிறீங்க 5 வருஷமா, ஏதோ ஒரு நாள் அது பலன் கொடுக்கும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஸோ
ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியலி யூ ஆர் நைஸ்லி டேக்கன் கேர். அதாவது நார்மலாக ஒரு ஜாபுக்கு போனீங்கன்னா சம்பளம் மட்டும்தான். யூபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா ஜாப்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு நல்ல சேலரி, ஸ்டார்டிங் சேலரி வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பே கமிஷன் நார்ம்ஸ் படியா ஒரு 76,000 to 80,000 rupees சேலரிங்க. அது போக நீங்க இருக்கிற பதவி ப்ளஸ் இருக்கிற ஊர் பொறுத்து உங்களுக்கு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ், காரு, மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஃபோன் அலவன்ஸ், இன்டர்நெட் அலவன்ஸ், டிரைவர், குக், மேட், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லிட்டரலாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது ஒரே விஷயம் உங்கள் சாப்பாடு மட்டும்தான். இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு செலவாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இன்னைக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபாரின்ல போய் ஒரு எம்பிஏ படிக்கணும், ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு லீவும் கொடுத்து சம்பளமும் கொடுக்குது. நீங்க 2 வருஷம் படிக்கிறீங்கன்னா அந்த 2 வருஷம் உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குது, உங்க காலேஜ் ஃபீஸும் கொடுக்குது. இந்த கவர்மெண்ட் வில் ஸ்பான்சர். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அரசாங்கமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த மாதிரி எல்லாம் கிராக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் வாழலாம். கண்டிப்பா நீங்க பிஎம்டபிள்யூ வாங்க முடியுமாங்கிறது வாய்ப்பில்லை. பட் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற கார்ல உங்களுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க சார். சார் இத்தனை ஃபெசிலிட்டிஸ், இத்தனை அலவன்சஸ் இருக்கிற இந்த ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், எங்களோட நீலகிரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் சுந்தரதேவன் ஐஏஎஸ் சார், அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. நீலகிரி மாவட்டத்தோட முதல் இறுதின்னு சொல்ல மாட்டேன், மெனி மோர் டு கம் எட். டெஃபினெட்லி இத்தனை வருஷத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட உருவாகாம இருக்காங்க சார். இதோட இட் மைட் பி இக்னரன்ஸ் சார். நவ் யூ மேக் எவ்ரி ஒன் எலகண்ட். இக்னரன்ஸ் எலகன்ஸுக்கு ஒரு ஒளியா நீங்க இருக்கீங்க, ஒரு அறிவு சுடரா நீங்க இருக்கீங்க. இதை கொண்டு போகிற ஒரு விஷயம்னா வந்து நாகப்பட்டா ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஒரு சின்னதா எடுத்துக்கிட்டோம்னா அப்துல் கலாமோட ஒரு பெரிய கனவு சார், பள்ளிக்கூடங்கள் கட்டணும்னா கிராமப்புறங்கள்ல கட்டுங்க அப்படிங்கிறாங்க சார். கண்டிப்பா. இப்போ சோஃபார் பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்ததுங்க. ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் இன்னில இருந்து இது ஒரு விஷயம்னா ஒரு ஊருக்கு ஒரு கலெக்டரா எடுத்துட்டு போகணும்னா என்ன செய்யலாம் சார்? இப்போ நீங்க நல்லா சொன்னீங்க. இது இன்ஃபேக்ட் நீங்க இது ஒரு ப்ரோக்ராமாவே ரன் பண்ணலாம், ஒரு ஊர் ஒரு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படிக்கிறதுக்கு என்னங்க தேவை? படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான என்வாயன்மெண்ட் தேவை. ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி விட்டுட்டு வேற எங்க இந்த அளவுக்கு நல்ல என்வாயன்மெண்ட் இருக்கு? ரெண்டாவது உங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டு தேவை. உங்க பிரெயின் ஒர்க் பண்ணணும்னா நைஸ் ஹெல்தி ஃபுட் இஸ் அவைலபிளுங்க. படிக்கிறதுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கு. நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங். அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள், ஊர்ல இருக்கிற எஜுகேட்டட் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், ஊர்ல இருக்கிற சிவில் சர்வெண்ட்ஸ், பியூரோக்ராட்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க ஊர்ல இருக்கிற ஓரளவுக்கு படிக்கிற பசங்களை, பொண்ணுகளை வந்து தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நாக்குவெட்டா ஃபவுண்டேஷனுக்கு வாலண்டியர்ஸா அனுப்பணும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஃபில்ட்ரேஷன், செலெக்ஷன் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணிப்போம். பட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஊர்ல ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் நீங்க நடத்தணும். எத்தனை கிராமங்கள் இருக்கோ அத்தனை கிராமங்களுக்கு வந்து ஒரு செஷன் நடத்தணுங்க. வேணும்னா சொல்லுங்க, நானே வரேன். ஒவ்வொரு சாட்டர்டே, ஒவ்வொரு சண்டே ஒரு ஹாஃப் டே வந்து நான் அலோகேட் பண்றேன். நம்ம ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கு போய் அவேர்னஸ், விழிப்புணர்வு கிரியேட் பண்ணணும். முதல்ல இக்னரன்ஸை ரிமூவ் பண்ணணும். இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி உங்களால ஆக முடியுங்கிறது பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து எத்தனை பசங்க வராங்க அப்படிங்கிறது அவங்க வாலண்டியர்ஸா நாமினேட் பண்ணி நம்ம இது அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும். சரி சார், அப்போ நீங்க சொல்ற விதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து இக்னரன்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாங்க. அதாவது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஊரா கொண்டு போய் சொல்றதுக்கு நல்ல மக்கள் வேணும், வாலண்டியர்ஸ் வேணும். இது என்ன, இதோட அருமையை புரிஞ்சு இப்போ இந்த ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா பிகாஸ் நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சீரியஸ்னஸ் ஆஃப் இட். அதே மாதிரி இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கனால இதை மக்கள் கொண்டு போய் சேர்த்த முடியும். ஸோ அந்த மாதிரி நல்ல வாலண்டியர்ஸ் இருந்தால் ஊர் மக்கள் வந்து தே ஷுட் நாமினேட். டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. என்ன பார்த்தீங்கன்னா நீங்க மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது நீலகிரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் என்னோட ஊரை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவே நாட் ஒன்லி தி பியூரோக்ராட் சார், ஊர்ல சாதாரணமா விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் கூட when it comes to donate சார், நீங்க இந்த ரீசெண்டா நடந்த வயநாடோட இதுல எடுத்துட்டு எதுவா இருந்தாலும் நீலகிரியோட கான்ட்ரிபியூஷன் எப்பவுமே பெரிய. நானும் நியூஸ்ல பல தடவை பார்த்திருக்கேன் நீலகிரி எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குன்னு. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, சிவில் சர்வீசஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை நீங்க நீலகிரியில ப்ரொமோட் பண்ணணும்னா அவங்கனால முடிஞ்சதை அவங்க செய்யலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, 10 புக் இருக்கு, நான் 10 புக் அந்த லைப்ரரி கொடுக்குறேன், டொனேட் பண்றேன், ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன், வெரி குட், யூ ஆர் வெல்கம். சார் என்கிட்ட ஒரு சின்ன கிளாஸ் ரூம் இருக்கு, நான் அந்த இடம் தர கிளாஸ் நடத்துங்க, வெல்கம்.
நீங்க சொல்றீங்க ஐ கேன் ஸ்பான்சர் ஃபுட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் சிட்டிங் அண்ட் ஸ்டடிங், ப்ளீஸ் யூ ஆர் வெல்கம். நீங்க சொல்றீங்க சார் நான் மேக்ஸ் நல்லா எடுப்பேன், நான் வந்து ஆப்டிடியூட் சொல்லி தரேன், யூ ஆர் வெல்கம். ஸோ அதாவது தெர் ஆர் 100 ways யூ கேன் கான்ட்ரிபியூட்டுங்க. நீங்க வந்து நீலகிரி மக்கள் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பிஸ்னஸ்ல நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்காங்க, பல இடத்துல பல பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்கனால அவங்க முன்னாடி வந்து அவங்க சமுதாயத்துக்கு, அவங்க ஊருக்கு, அவங்களோட ரீஜனுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க கண்டிப்பா பண்ணணும். இதுக்கு தேர் இஸ் நோ லிமிட். நல்லது செய்யறதுக்கு அளவே கிடையாதுங்க. ஃப்ரம் சம்திங் ஆஸ் சிம்பிள் ஆஸ் அ புக். நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் காலேஜ் படிக்கும்போது யூபிஎஸ்சி முடிச்சேன், என்கிட்ட நிறைய புக்ஸ் இருந்துச்சுங்க. நான் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆயிட்டேன். அப்போ என் ஜூனியர் ஒருத்தர் வந்தார், ஆனால் எனக்கு அந்த படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும், புக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா என்னோட புக்ஸ் எடுத்து அவருக்கு கொடுத்துட்டேன். அந்த புக்ஸ் கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அவரை. அவரு படிச்சு திடீர்னு ஒரு நாள் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாரு, அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன் தம்பி, சொல்லுங்க அப்படின்னு. ஆனா நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், நீங்க கொடுத்த புக்ஸ்னால நான் படிச்சு இன்னைக்கு ரயில்வேஸ்ல ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கிறேன். ஸோ மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்காரு இன்னைக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பையனுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், புக்ஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான். நான் அதுக்கப்புறம் அந்த பையனை மறந்துட்டேன். அந்த பையன் அதை கரெக்டா யூஸ் பண்ணி படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப்ல இருக்கான். அப்படிங்கிறப்ப எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு புக்கு மாதிரி ஒரு விஷயம் வந்து எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அளவே கிடையாது. கிளாஸ் ரூம் இன்ஃப்ரா இதெல்லாம் இருந்தால் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இம்பாக்ட் நீங்க கம்ப்ளீட்டா பண்ணிடுவீங்க சார், டெஃபினெட்லா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ என்னைய கேட்குறாங்க சார், என்னோட ஊர்ல போய் 4 பேர் கேட்குறாங்க, ஆனா இது யாரெல்லாம் போய் இந்த எக்ஸாம் எழுத முடியும், நாங்க இதை எழுதலாமா அப்படின்னு கேட்குறவங்ககிட்ட யார் எல்லாத்தையும் வந்து நீங்க சொன்ன ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் வந்து எழுத சொல்லலாம். இதை இந்த பர்டிகுலர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுத முடியும், இல்லை காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுத முடியும், பாய்ஸ் கேர்ள்ஸ் இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான் இருக்கா சார்? இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, ஜென்ரலா இப்போ 12th முடிச்சிருக்காங்க, இல்ல 12th படிச்சுட்டு இருக்காங்கன்னா 12th இருந்து நாக்குபெட்ட ஃபவுண்டேஷன் மூலியமா நம்ம நிறைய ஊர்ல வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறோம். 12th முடிச்சதுல இருந்து காலேஜ் படிக்கிறவங்க அத்தனை பேர் இந்த இதுக்கு வரணும். முதல்ல நான் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதுங்கிறது ரெண்டாவது. முதல்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, போன உடனே வந்து எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்ல மாட்டீங்க. முதல்ல மென்யூ பார்ப்பீங்க, அந்த மென்யூல என்ன இருக்கு, எது நம்ம உடம்புக்காகும், எது நம்ம பர்சு நமக்கு இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த அவேர்னஸ் செமினார் நடக்கும்போது, ஒர்க் ஷாப் நடக்கும்போது நீங்க எல்லாருமே வாங்க. வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் அவேர்னஸ் கொடுப்போம். எக்ஸாம்ஸ் எழுது, அதோட அவேர்னஸ் பார்த்துட்டு நீங்க ஸ்காலர்ஷிப் எழுதுங்க. அது எழுதி உங்களுக்கு ஒரு மேப்பிங் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கு, இந்த ஸ்கில்ஸ் வச்சு நீங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிறது நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் மூலியமா நம்ம இது பண்ணுவோம். ரெண்டாவது, கேர்ள்ஸா பாய்ஸா, சாரி டு சே டுடே இட் ஹஸ் சேஞ்சுடுங்க. now more women are clearing these exams. நிறைய பெண் குழந்தைகள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வராங்க, ஐபிஎஸ் ஆகுறாங்க, டெபுட்டி கலெக்டர்ஸ் ஆகுறாங்க. அப்படிங்கிறப்போ டுடே தெர் இஸ் நோ ஜெண்டர் பயஸ், தெர் இஸ் நத்திங் இன் யூபிஎஸ்சி. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவலி பவர்ஃபுல் இஃப் யூ ஒர்க் ஹார்டுங்க. கிரேட் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், பிகாஸ் நிறைய கேர்ள்ஸுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பீயிங் பவர்ஃபுல் இஸ் a great thing. ஆமாம் ஆமாம், நேச்சுரலி. ஃபைன் சார். ஸோ இந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சார், ஒன்ஸ் எண்ட் ஆஃப் த இயர்ல இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் வேறு சார். ஃபியூ வில் பி ஹேவிங் எ ட்ரீம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 12th ஸ்டாண்டர்ட். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்தரா ஒரு காலேஜ் போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு சார். கண்டிப்பா. அவர் எப்படி சார் உங்களோட காண்டாக்ட் பண்ண முடியும்? அவர் எப்படி கண்டினியூஸா இந்த ப்ரிப்பரேஷன் இன்வால்வ் ஆக முடியும் சார்? ஸோ 2 ஆப்ஷனுங்க. ஊட்டியில் இருக்கிற குழந்தைங்க, கோத்தகிரி இந்த ரீஜனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கவலையே பட வேண்டாம். நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் இஸ் தேர். நீங்கள் நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் மூலியமா ரீச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அங்கே கிளாஸஸ் நடத்துவோம். யூ கேன் அட்டெண்ட் தோஸ் கிளாஸஸ்ங்க. இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல 100 அடி ரோட்ல 9வது வீதியில நம்மளோட இந்தியா லேர்ன்ஸ் ஐஎஸ் அகாடமி இருக்குது. யூ கேன் கூகுளில் இந்தியா லேர்ன்ஸ் ஐஎஸ் அகாடமின்னு போட்டிங்கன்னா வரும். நீங்கள் அகாடமிக்கு வரலாம், வந்துட்டு நீங்கள் ஸ்காலர்ஷிப் எழுதலாம். பட் வரும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் மூலியமா வந்திருக்கிறோம். பிகாஸ் நாக்குபெட்டா ஃபவுண்டேஷனோட இனிஷியேட்டிவ்னால மட்டும்தான் இந்தியா லேர்ன்ஸ் வந்து ஊட்டி அண்ட் கோத்தகிரி, குன்னூருங்கிற ரீஜன்ல போகணுங்கிற ஒரு விஷன் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சமுதாயத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்கிறப்போ we will work in Ooty and other regions with Nakubetta Foundation to create this awareness. So it's a great gratitude, I tell you sir. அந்த நன்றி உணர்வு எனக்கு இப்பவே தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமா நீலகிரி மாவட்டத்திலையும் கோவை மாவட்டத்திலையும் நிறைய அரசு அதிகாரிகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் நிச்சயமா நீங்க உருவாக்குங்கிற அப்படி நம்பிக்கை. இட் இஸ் நாட் ஈவன் a single person sir, it is 10% I trust with India Learns IAS sir. தொடர்ந்து இப்போ இந்த 12th பாஸ் பண்ணியிருப்பாங்க சார். இப்போ 12th பாஸ் பண்ணி என்னோட ட்ரீம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்
என்ன ஒரு பர்டிகுலர் மேஜர் எடுத்தா அது ஐஏஎஸ்க்கு பெருசா சப்போர்ட்டிவா இருக்கு சார்? நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க எனக்கு நன்றி சொல்றீங்க. நான் வந்து ஒரு வாத்தியார், நான் ஒரு ப்ரொஃபஸர். டீச்சிங் இஸ் மை ஜாப். நான் கல்வி வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் அதை தான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். நான் இதில் எந்த பெரிய விஷயமும் செய்யலிங்க. இட் இஸ் மை டியூட்டி as a டீச்சர் டு டீச். நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது நாக்குபெட்ட ஃபவுண்டேஷனுக்கு. இத்தனை மக்களுக்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்தணுங்கிற ஒரு தாட் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டாவது, எனக்கு அதாவது கமர்ஷியலாக பண்ணால் நீங்கள் இதில் பணம் சம்பாதிக்கலாம். பட் அதர்வைஸ் இதில் பியூர் அண்ட் நோ காஸ்ட் பேசிஸில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்காக we should appreciate and thank நாக்குபேட்டா ஃபவுண்டேஷன். மை ரோல் இஸ் அ டீச்சர், அஸ் அ மென்டர், தட் we will continue to play. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க எந்த மாதிரி காலேஜ், அதாவது எந்த மாதிரி டிகிரிஸ் படித்தா நீங்கள் பாஸ் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் சிவில் சர்வீசஸோட ரிசல்ட் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சவனும் இருக்கான், எம்பிஏ முடிச்சவனும் இருக்கிறான், பிஏ தமிழ் படிச்சவனும் இருக்கிறான், பிஏ இங்கிலீஷ் படிச்சவனும் இருக்கிறான், எல்லாருமே இருக்காங்க சார். ஸோ தெர் இஸ் நோ பயஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டிகிரி. பட் இதில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் இருக்கு. நீங்க ஒரு குடும்ப சூழ்நிலை நல்லா இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, அந்த மாதிரி குழந்தைகள் என்ஜினியரிங், காமர்ஸ், பிபிஏ எடுக்கணும். ஏன்னா என்ன ஆகும்னா, இன்கேஸ் குடும்ப சூழ்நிலை நல்லா இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சு உடனே ஒரு வேலை கிடைச்சிடும், பிகாம் முடிச்சு ஒரு அக்கௌண்டன்ட் ஆகலாம், பிபிஏ முடிச்சு ஒரு மேனேஜர் ஆகலாம். இந்த மாதிரி உடனே வேலை கிடைக்கிற சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க அது ஜாயின் பண்ணணும் நல்ல காலேஜஸ்ல போயிட்டு. இல்ல எனக்கு வந்து ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு, பண பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க பிஏ ஹிஸ்டரி, பிஏ ஜியாகிரபி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல ஆப்ஷனல்ங்கிற ஒரு பேப்பர் இருக்கு. உதாரணத்துக்கு நான் எம்பிஏ படித்தேன், மேனேஜ்மெண்ட் என்னோட ஆப்ஷனல். ஸோ ஹிஸ்ட்ரி படிச்சவங்க ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ஜியாகிரபி படிச்சவங்க ஜியாகிரபி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மேஜர் ஒர்க் குறைஞ்சிரும் சார். ஸோ ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கீங்க, குடும்பத்துல பண பிரச்சனை இல்லைன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணுங்கிற ப்ரெஷர் இருக்கும், ஃபியூச்சர் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங், பிபிஏ, பிகாம் இந்த மாதிரி உடனே வேலை கிடைக்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ். சார் இப்போ இதோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மற்றதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா சார்? ஆஸ் லைக் இந்தியா லேர்ன்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி ஃப்ரம் த சைட் ஆஃப் கவர்மெண்ட் சார், சைட் ஆஃப் கவர்மெண்ட் இந்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், நிறைய ஐஏஎஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக whether the governments make any allowances or stipends? கண்டிப்பா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டும் சரி, பல ஃபவுண்டேஷன்ஸ்களும் சரி, பல ஸ்காலர்ஷிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க பல பேத்துக்கு நிறைய. ஆனா பிரச்சனை என்னன்னா, இது எல்லாமே வந்து சென்னை, டெல்லி அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு, ஆனா அது சென்னையில இருக்குங்க. அப்போ மற்ற மக்கள் எங்கே போவாங்க? ரெண்டாவது, அங்கேயுமே லிமிடெட் கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு 100 பேர் 150 பேர் தான், அதுக்கு மேல வந்து அங்க அகாமடேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ என்னோட பிலீஃப் என்னன்னா, social responsibility is not only the responsibility of the government, it is also for common people like you and me. இப்போ as a teacher நான் வந்து ஒரு 5 பேத்துக்கு ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுக்குறேன்னா ஒரு 10 பேத்துக்கு ஃபீஸ் வாங்காம சொல்லி கொடுக்கலாம், தப்பே இல்லைங்க. ஸோ எல்லா பொறுப்பும் வந்து நம்ம அரசாங்கத்தை மேல விட்டுறக்கூடாது, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? கடவுள் வந்து நமக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு இடம் கொடுத்திருக்காரு, ஒரு கல்வி கொடுத்திருக்காரு, பணம் கொடுத்திருக்காருங்கிறப்போ ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம் தட் people take social responsibility to themselves. அரசாங்கத்தை நம்பி அரசாங்கம் பண்றாங்க, அவங்களால முடிஞ்சது பண்றாங்க. நம்மனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம நாட்டுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாடு நம்மளுக்காக இவ்வளவு செய்யுது. what are we doing for our country? So since your goal is very noble, definitely there is the showers from the god. So far ஒரு ஸ்டூடெண்டோட ஐஏஎஸ் கனவு நிஜமாகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க சார். அதோட ஒரு ஃபினான்சியல் என்ட்ரன்ஸுங்கிறது இல்லை, நிச்சயமா இல்லை. ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிற மாதிரி தான் இந்த கோச்சிங் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ ஒரு இந்தியா லேர்ன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டரா மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திச்சு வந்திருப்பீங்க சார். கண்டிப்பா ஆஸ் ஒரு கைடா நீங்கள் ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள், பேரண்ட்ஸ்க்காகவும் எல்லாருக்காகவும் நீங்க கொடுக்குற ஒரு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் இல்லை உங்களோட கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்? ஸோ நீங்க சொன்னீங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துருக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் புக்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாஸ் வெரி ஹை. ஸோ நான் என்னோட ஒரு டீச்சர்கிட்ட போனேன், அவர் டாக்டர் கனகராஜன் சொல்லிட்டு, அந்த மாதிரி சார்கிட்ட சொன்ன சார் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு. அவர் உடனே கையிலேருந்து பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து பணம் கொடுத்துட்டாரு, 2000 ரூபா நோட்டு கொடுத்தாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த பணத்தை வச்சு நான் புக் வாங்கினேன், ரிட்டர்ன் கொண்டு வந்து பேலன்ஸ் ஒரு 600 ரூபா 700 ரூபா சார் கொடுத்தேன். அவர் வில்ல வைங்க அப்படின்ட்டார். இது வந்து ஒரு டீச்சரோட இம்பாக்ட். அவர் இருந்தனால தான் நான் இந்த இதுக்கு வர முடிஞ்சதுங்க. நான் இன்னைக்கு ஆஸ் அ டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஒர்க் பண்ண. தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் டு ஹார்ட் ஒர்க். இமயமலையை ஏறணும்னா ஏறிதான் ஆகணும். நீங்க ஹெலிகாப்டர்ல இருந்து அங்கே லேண்ட் பண்ணீங்கன்னா அது பேர் வந்து இமயமலை ஏறுறது கிடையாது.
ஸோ யூ ஹாவ் டு டூ ஒர்க் ஹார்ட். நம்பர் ஒன், ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தாலே அப்பா அம்மா வந்து மதிக்கிறது இல்லை, அப்பா அம்மாவோட பேச்சு கேட்கறது இல்லை. தயவு செஞ்சு உங்களோட அப்பா அம்மா, பெற்றோர்கள், பெரியோர்கள் சொல்றது கேளுங்க. 95% வந்து அவங்க உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க. ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க, பெற்றோர்களை மதிங்க. நாளைக்கு நீங்க ஆஃபீஸர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பி ஹானஸ்ட், நியாயமா இருங்க, கரப்ட் ஆகாதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கட்டுறீங்க, ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஒரு லைசன்ஸ் கொடுக்குறீங்கிறப்போ ப்ளீஸ் ட்ரை டு பி ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ், பிகாஸ் தட் இஸ் த நீட் ஆஃப் த கண்ட்ரி டுடே. நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கு, ஆனால் அது கூட உங்க நாடும் நல்லா இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனீங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் இருக்கும். உங்களோட ஒரு கையெழுத்தால பல பேர்த்தோட வாழ்க்கையை நீங்க மாத்தலாம். அப்படிங்கிறப்போ ஹானஸ்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹானஸ்டி வேணும் அப்படின்னா ஒரு 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 மிகப்பெரிய திங் இஸ் பிலீவ் இன் ஹையர் ஸ்பிரிச்சுவல் பவர், பிலீவிங் இன் காட் ஆர் பிலீவிங் இன் ஃபேட். நீங்க எந்த மதமா வேணா இருக்கலாம், மேல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை நம்புங்க. கடவுள் உங்களுக்காக நல்லது வச்சிருக்காரு, அந்த நல்லது நடக்கும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு அட்டெம்ப்ட் எழுதுவீங்க, மேபி அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல நீங்க பாஸ் பண்ணாம இருக்கலாம். அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்னா, என் கூட நல்லது தான் நடக்கும், நான் நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்க, ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் அட்டெம்ப்ட் படிப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. ஸோ நான் எங்க போனாலும் நான் சொல்றது இதுதான். முதல்ல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்பா அம்மாவை மதிங்க, பி ஹானஸ்ட் அண்ட் கரேஜஸ். நாலாவது, நீங்க வந்து when you grow give back to your society, உங்க சமுதாயத்துக்கு கொடுங்க. இப்போ ஒரு டாக்டரா இருக்கிறீங்க, ஒரு 9 சர்ஜரி பெய்டு சர்ஜரியா பண்றீங்க, ஒரு சர்ஜரி ஃப்ரீ சர்ஜரி பண்ணுங்களேன். ஒரு டீச்சரா இருக்கீங்க, 9 பேருக்கு பணம் வாங்கி சொல்லி கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம ஃபீல்ட்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு the world will become a beautiful place. This is my opinion as a student today. You should definitely work hard. There is no replacement to hard work. There is no shortcut to a place worth going ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஊட்டி போகணும்னா நான் ரோடு வழியே தான் போகணும், என்கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு என்ஷூர் தட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ், பிகாஸ் அவங்க கிட்ட 50-60 வருஷம் அனுபவங்கள் இருக்கு, அந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. மூணாவது, பி ஹானஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கரேஜஸ். நாலாவது, பிலீவ் இன் காட் ஆர் ஹையர் ஸ்பிரிச்சுவல் பவர் விச் வில் கைட் யூ. அண்ட் ஃபைனலி, கிவ் பேக் டு த சொசைட்டி, கிவ் பேக் டு த வில்லேஜ், கிவ் பேக் டு த சிட்டி, கிவ் பேக் டு த ஸ்டேட் அண்ட் கிவ் பேக் டு த கண்ட்ரி. இது பண்ணீங்கனாலே ஐ திங்க் 90% ஆஃப் த திங்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட். சார், நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த மொபைல் போன் யூஸ் பண்ற நேரத்தை குறைச்சிக்கிட்டாலே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆயிடலாம், கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு ஆவரேஜ் யூசேஜுங்க மொபைல் ஃபோன், நான் சொல்லல, இந்தியன் கவர்மெண்டோட எக்கனாமிக் சர்வே லாஸ்ட் இயர்ல அதுல ஒரு செகண்ட் சாப்டர்ல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டூம் ஸ்க்ரோலிங்ங்கிற ஒரு கான்செப்ட். டூம் ஸ்க்ரோலிங் என்னன்னா, மொபைல் பார்த்துட்டு இருக்க ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னா, அவங்க டயர்டாகி தூங்குற அளவுக்கு பார்ப்பாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரீல்ஸ் மட்டுமே பார்க்குறாங்க. உங்களோட வாழ்க்கையில மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பீரியட்ல நீங்க போய் 5 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி உருப்பட போறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் 23 வயசு இருக்கும்போது 1 மணி நேரத்துல நான் 50 பேஜ் படிக்க முடிஞ்சிடும் என்னால். 50 பேஜ் நான் முடிச்சிருவேன். இன்னைக்கு எனக்கு 34 வயசு ஆச்சுங்க. 34 வயசுல எனக்கு என்னால 1 மணி நேரத்துல 20 பேஜ் தான் படிக்க முடியுது. ஸோ நேச்சுரலா வயசாக ப்ரொடக்டிவிட்டி குறையுது, ஓட முடியாது, நடக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையோட பெஸ்ட் டைமை நீங்க மொபைல் போன்ல வேஸ்ட் பண்றீங்க. இது எங்க நம்மள எடுத்துட்டு போக போகுதுன்னு தெரியல. என்னோட ஸ்ட்ராங் சஜஷன், ப்ளீஸ் ரெஸ்ட்ரிக்ட் மொபைல் ஃபோன் யூசேஜ் டு மேபி 1 hour or half an hour. அதுக்கு மேல இட்ஸ் நோ. So just your like as like a sugar cane, sir. Wherever is good, I get a sweet, sir. So இந்த பர்டிகுலர் மணித்துணிகள் மட்டுமே பார்த்தா சார், எனக்கு இன்னும் உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு சார். என்னோட கேள்விகள் நான் கேட்டிருக்கேன் மக்கள் சார்பா. மக்கள் என்ன கேட்க நினைக்கிறாங்க, அனைத்து கேள்விகளும் அடுத்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களிடம் நான் பேச தெரிஞ்சுக்கிறேன் சார். நாக்குபட்டா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சந்திப்போம் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்வோம். நன்றி.